நினைக்காதீங்க. அவர் ஒரு நோயாளி, அந்த நோயில மாட்டிக்கின்னு இருக்கிறாரு, அவருக்கும் டைம் எடுக்கும், அவரும் திருந்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரை புரிஞ்சுப்பீங்க. அவரு குடிச்சிருந்தாலும் சரி, அவர் குடிக்கலனாலும் சரி, உங்க வாழ்க்கையை நீங்க தெளிவா வாழலாம், நல்லபடியா வாழலாம். ஆம் என்று நீங்கள் பதில் அளித்திருந்தால் ஆலனான் அல்லது ஆலட்டின் உங்களுக்கு உதவலாம். பாத்தீங்கன்னா, குடியினால் ஒவ்வொரு விடுமுறை நாளும் நாசமாவது போல் உங்களுக்கு தோன்றுகிறதா? விடுமுறை லீவுனாலே ஒரு விதமான ஒரு பயம் உங்களுக்கு வருதான்னு கேட்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டு அதிகமாக போதை பண்ணிட்டு சண்டை, பிரச்சனை, ஆக்சிடெண்ட்டு, இல்லை எதனா ஒரு போலீஸ் ஸ்டேஷனு பிரச்சனை, ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரி எதனா வந்து ஒரு விடுமுறை நாளும் நீங்கள் பயத்திலே இருக்கிறீங்களா? நீங்கள் இன்னைக்கு என்ன ஆக போதோ, இன்னைக்கு லீவு, இன்னைக்கு காலையிலேருந்து ஆரம்பிச்சுருவாங்க, இன்னைக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. 12வது பார்த்தீங்கன்னா, குடிப்பவரின் நடத்தைக்கு பயந்து நீங்கள் போலீசாரை கூப்பிட வேண்டும் என்று நினைத்ததுண்டா? நினைச்சிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அவரு குடிச்சிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுவானோ, என்ன பேசுவானோ, என்ன செய்வானோ அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும், போலீஸ் ஸ்டேஷன் தான் கூப்பிடணும், யாருன்னா ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்ப 13 பார்த்தீங்கன்னா, ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் மது புட்டிகளை நீங்கள் தேடுவதுண்டா? இப்போ ஒரு டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அவர் வரும்போதே வாங்கி வந்துட்டாரா, எங்கன்னா பதுக்கி வச்சிருக்கிறாரா, எங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திருப்பியும் நைட்டுக்கு எழுந்திரிச்சு அதெல்லாம் பண்ணுவாரு, குடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படின்னா தேடி இருக்கிறீங்களா, தேடுறீங்களான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. 14 பார்த்தீங்கன்னா, குடித்து விட்டு வண்டி ஓட்டுபவருடன் நீங்கள் அடிக்கடி வண்டியில் செல்வதுண்டா? இப்போ ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னாலே அது தப்பு தான். அது ஏன்னா தெளிவாக ஓட்டும் போதே நிறைய பிரச்சனை வரும். இப்போ அவங்க கூட வந்து நீங்கள் அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் வண்டியில் அடிக்கடி போயிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அது தப்பு. வேற வழி இல்லாமல் நீங்கள் போயிருக்கிறீங்களா? வேற வழியே இல்லை, இவங்க குடிச்சிட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க கூட நீங்கள் டிரைவ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. 15வது பார்த்தீங்கன்னா, பயத்தினாலோ கவலையினாலோ விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தவிர்த்திருக்கிறீர்களா? இப்போ அவர் குடிச்சுக்கினே இருக்கிறாரு, அதனால வந்து நீங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறதோ, ஒரு நல்லது கெட்டதுக்கு போறதோ, ஒரு விசேஷத்துக்கு ஒரு மஞ்சள் தண்ணியோ, ஒரு பர்த்டேவோ நீங்க போறதுக்கே பயப்படுறீங்களா? ஏன்னா இவரை கூட கூட்டின்னு போயிட்டு அந்த இடத்துல அவர் குடிச்சிட்டு அவர் எதனா பண்ணுவாரு, எதனா சண்டை வரும், எதனா பிரச்சனை வரும், அங்கேயே ஊழ்ந்துருவாரு, இல்லை அசிங்கமாயிட போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க விசேஷ தினங்களுக்கோ, இல்லை ஒரு கோயிலுக்கோ, இல்லை ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கோ, நல்ல நிகழ்ச்சி போகிறதுக்கு பயந்து இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பத்திரிக்கை வைக்கும் போதே சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் வாங்க ஃபங்க்ஷனுக்கு, அவர் அண்ணனை கூப்பிட்டு வந்துடாதீங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துடாதீங்க, உங்கள் பையனை மட்டும் கூப்பிட்டு வந்துடாதீங்க, நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவர் எதனா பிரச்சனை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். 16 பார்த்தீங்கன்னா, குடிப்பதை கட்டுப்படுத்த நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பற்றி எண்ணும் போது உங்களுக்கு தோல்வி மனப்பான்மை ஏற்படுகிறதா? இப்போ அவரு குடியை நிறுத்தணும், உங்க வீட்டில் இருக்கிற உங்க ஹஸ்பண்டோ, தம்பியோ, அண்ணனோ, கணவனோ குடியை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க பலவிதமா முயற்சி பண்ணியிருப்பீங்க. சில நேரத்தில் கதவை உள்ள வச்சு பூட்டிக்கிறது, இல்லை கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு சத்தியம் வாங்குறது, இல்லை மாயம் மந்திரம் தந்திரம் ஏதோ ஒரு வழி ட்ரை பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறது, டாக்டர் கிட்ட கூட்டின்னு போகிறது, ட்ரீட்மெண்ட் சென்டரில் சேர்க்கறது, போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து பலவிதமான முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஏதோ முயற்சி பண்ணி கூட அவர் வந்து திருந்த மாட்டுறாரு, திருப்பி குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு தோல்வி மனப்பான்மை ஏற்பட்டிருக்குதா கேட்குறாங்க. நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணி நம்ம அன்பும் புரிஞ்சுக்க மாட்டான், நம்ம சொல்கிறதும் புரிஞ்சுக்க மாட்டான், டாக்டர் சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டான், அவனும் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு தோல்வி மனப்பான்மை ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. 17 பார்த்தீங்கன்னா, குடிப்பவர் குடிப்பதை நிறுத்திவிட்டால் உங்களுடைய மற்ற பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுக்கு வந்து ஒரே பிரச்சனை, குடியை விட்டுட்டா போதும், போதையை விட்டா போதும், என் குடும்பம் நல்லா ஆகிடும், என் பசங்களை நல்லா படிக்க வச்சுடுவேன், அந்த கடத்தை அடிச்சிடுவேன், இந்த நகையை மூட்டுடுவேன், எப்படின்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், பையனை நல்லபடியாக காலேஜில் சேர்ப்பேன்,
இவர் அந்த ஒரே பிரச்சனை அந்த குடி தான், அந்த குடியை நிறுத்திட்டா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். குடி நோயாளி மட்டும் குடியினால் பாதிக்கப்படலை, குடும்பத்தாரும் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக மன ரீதியான ஒரு சிகிச்சை தேவை. அவங்க மன ரீதியாக நல்லா இருந்தாங்க அப்படின்னா, தெளிவாக இருந்தாங்க அப்படின்னா குடிநோயாளியை நல்லபடியாக பார்த்துக்கலாம். அதனால தான் இது முக்கியமான கிளாஸ். இது 18வது பார்த்தீங்கன்னா, குடிப்பவரை அச்சுறுத்துவதற்காக உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வதாக எப்போதாவது மிரட்டுவதுண்டா? நீங்கள் எப்போனா நீங்கள் மிரட்டி இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எதனா நீ பிரேக் குடிச்சுன்னா இருந்தால் நான் எங்கன்னா ஊழ்ந்து செத்து போயிடுவேன், தண்டாவளத்தில் ஊழ்ந்து செத்து போயிடுவேன், எதனா விஷம் குடிச்சு செத்து போயிடுவேன், இல்லாவிட்டா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை கையார்த்துக்கிறது இல்லை சூசைட் அட்டன் பண்ணுறது நிறைய அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் கேட்குறேன் நான். எதனா அவர் மிரட்டுறதுக்கோசம் அந்த மாதிரி நீங்கள் எதனா பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு. சில பேர் அறுத்துப்பாங்க, எதனா ஒன்று பண்ணிப்பாங்க, அப்பயாவது அவர் திருந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அவங்க. 19வது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் கோபமாகவோ குழப்பம் அடைந்தோ மன சோர்வுடனோ இருக்கிறீர்களா? இப்போ அவருடைய குடியினால் போதையினால் நீங்கள் உங்களுடைய எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனு, ஒரு கோபம், ஒரு பயம், ஒரு விரக்தி, அந்த மாதிரி ஒரு மன சோர்வு. ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் பல வருஷமாக அவர்களுடைய குடியை பார்த்து போதையை பார்த்து அவர் பண்ணுற செயல்கள், அவர் பேசுகிற பேச்சு, அவர் நடந்துக்கிற விதத்தை பார்த்து நீங்கள் மன சோர்வில் இருக்கிறீங்களா, கோபத்தில் இருக்கிறாங்களா, விரக்தியில் இருக்கிறீங்களா, அந்த மாதிரி எப்பவுமே ஒரு பதட்டத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களது பிரச்சனைகளை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? நீங்கள் பல வருஷமாக பல விதத்தில் ஒரு கொடுநோயாளிகிட்ட போராடி ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே நம்மளுக்கு உதவத்துக்கு ஆள் இல்லை, நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, கடவுள் கூட கைவிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எல்லாருமே உங்கள் ஃபோன் பண்ணால் எடுத்திருப்பாங்க. யாரோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ எதிர் வீட்டுக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் மனசை விட்டு புலம்பும் போது அவங்க காது கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த பொம்பளை கால் பண்ணுதுப்பா, ஐயோ இவங்க கால் பண்ணாலே ஒரே புலம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க இந்த எப்பவுமே இவங்க எல்லாத்தையும் ஒரே குறையாக சொல்லும், எதனா புலம்பும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்குள்ளே எனக்கு உதவத்துக்கு யாருமே இல்லை, நான் இப்படியே தான் இருக்கணும் பொழுது, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும் பொழுது, நான் ஏதோ வாழ்க்கையில் எனக்கு கடவுள் ஏதோ தண்டனை கொடுத்துட்டார் பொழுது, நான் எதுவும் பசங்களை எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி உங்களுக்கு மனசில் தோன்றிருக்குதான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 20 கேள்வியில் பார்த்தீங்கன்னா, இவற்றில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட வினாக்களுக்கு ஆம் என்று நீங்கள் பதில் அளித்திருந்தால் ஆலனான் அல்லது ஆலட்டின் உங்களுக்கு உதவலாம். நீங்கள் 3 கேள்விக்கு மேலே ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு உதவி தேவை. இந்த ஆலனான் மீட்டிங் சென்னையில் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு அந்த மீட்டிங் லிஸ்ட்டு நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அந்த மீட்டிங் லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அந்த மீட்டிங் போனீங்கன்னா, அவர் குடிச்சிருந்தாலும் சரி, அவர் குடிக்கலைனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெளிவாக வாழலாம், நல்லபடியாக வாழலாம். ஒருவேளை அவருக்கு உதவியாக இருக்க முடியும். நீங்கள் குற்ற உணர்ச்சியில் போக தேவையில்லை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைக்க தேவையில்லை. அதுதான் இந்த ஆலனானுடைய முக்கியமான நோக்கம். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வழியை காமிப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை இவங்க வாழ்வாங்க. அந்த ஆலனான் மீட்டிங் மூலயமா இவங்களுடைய நிம்மதி அமைதியை தொலைக்காமல் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஆலனான் மீட்டிங்ன்றது ஆலட்டினும் இருக்குது, நிறைய ஆலட்டின் மீட்டிங்கும் நடக்குது. அந்த லிஸ்ட்டெலாம் உங்களுக்கு இப்போ நான் தருவேன். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அவரை பற்றி நீங்கள் நினச்சி உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நீங்கள் பாதிப்புக்கு உள்ளாக்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழலாம். நீங்கள் அவருக்கு முடிஞ்சால் உதவியாக இருப்பீங்க. அவரை குற்றம் சொல்கிறதோ, குறை சொல்கிறதோ, அவரை திட்டுறதோ, அவரை கண்டிக்கிறதோ, அவரை பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோ அப்படி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அவர் ஒரு நோயாளி,
அந்த நோயில் மாட்டிக்கின்னு இருக்கிறாரு. அவருக்கும் டைம் எடுக்கும், அவரும் திருந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் எப்போ அவரை புரிஞ்சுக்கிறீங்களோ நீங்கள் அவரை ஒரு குறையாக நினைக்க மாட்டீங்க, ஒரு பாரமாக நினைக்க மாட்டீங்க. அவர் ஒரு நோயாளியாக பார்ப்பீங்க, அவருக்கு உதவி தேவைன்னு பார்ப்பீங்க. அவருக்கு எந்த விதத்தில் நீங்கள் உதவிகரமாக இருக்க முடியும்னு யோசிப்பீங்க. உங்களை நீங்களே பாதிப்புக்குள்ளாக்கிக்க மாட்டீங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. இது கண்டிப்பாக இது இந்த 3 கேள்விக்கு மேலே நீங்கள் ஆம் ஒரு விடை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக வாழலாம், உங்கள் பசங்களை நல்லபடியாக வளர்க்கலாம், உங்கள் எதிர்காலமும் நல்லபடியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமாக இதை பற்றி எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். நீங்கள் தேங்க்யூ.